அம்மாடி, what happened? வா போலாம். நில்லுமா. எங்க போன? இப்ப எங்க போயிட்டு இருக்க? சொல்லுமா. நல்லா இருக்கியா? எங்க நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? இங்க பாரு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். இந்தா, வச்சுக்கோ. அதை எடுக்காத. இந்த இதை சாப்பிடு. நல்லா இருக்கு, சாப்பிடு. சரிப்பட்டு வராதே. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுளுக்கு பயந்தாவது இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பாவம், அவ சாப்பிடட்டும். நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. சாப்பிடட்டும் சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் தூங்கறதுக்கு பாயும் தலகாணியும் கொண்டு வந்து கொடுத்துரு. 24 மணி நேரமும் உங்களுக்கு சொல்றதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கா? ம், ம், ம். ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல தான்ப்பா. இருப்பா, நான் வந்துடுறேன். ஹலோ, என்ன விஷயம்? அவங்க குணத்தை எப்பவுமே மாத்த முடியாது. நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. சரி சரி, நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது புரியுது. நேர்ல சந்திக்கலாம். ஓகே. இனிமே எப்ப மறுபடியும் வருவீங்க? வந்தாலும் வரலனாலும் உன் தேவைகள்லாம் கரெக்டா நடக்குதுல்ல? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இருந்தாலும் ஒரு பொண்ணா இருக்கிறதால அது மட்டும் போதுமா என்ன? பின்ன என்னடி, கழுத்துல ஒரு தாலியை கட்டி 4-5 பிள்ளைங்களோட இங்க வந்து நான் கிடக்கணும்னு நினைக்கிறியா? இப்பவே ஊர்ல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காததால இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறேன். நான் சொல்றபடி கேட்டு நடந்தனா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அவ்வளவுதான்.
சரி நான் கிளம்புறேன். அம்மா. ஆ. இருந்தாலும் நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சீங்க? எங்கேயோ இருந்து வேலை செய்யற அவன எதுக்காக இப்ப அர்ஜென்ட்டா இங்க வர சொன்னீங்க? எனக்கு ஒரு பெண் குழந்தை இல்ல. அதனால என்னால முடிஞ்ச ஒரு அப்பாவி பெண்ணுக்கு ஏதோ ஒரு உதவியை செஞ்சேன். அது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன? பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பரிமாறுறவனோட மனசும் சாப்பிடுறவனோட வயிறும் ஒன்னா நிரம்பணும். அந்த பெட்டிய அங்க கார்ல கொண்டு போய் வச்சிருங்க. அக்கா என்னக்கா இப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி பழைய காலம் இல்ல. போற வரவங்களுக்கெல்லாம் இப்படி சாப்பாடு போட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தெருவுக்கு வந்துருவீங்க. இங்க பாரு முரளி, நாம எந்த தப்பு செய்யாத வரைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. என் கூட ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே அவன் உங்கள மாதிரியே தான். ஒரு ஏழைக்கு ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு அவன் ஜாமீன் கையெழுத்து போட்டான். கடைசியில மொத்த பணத்தையும் அவன் தலையில கட்டிட்டாங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்? எதை பண்ணாலும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிக்கணும். இருந்தாலும் முரளி, நீங்க எதுவும் பேசாதீங்க. வந்து வண்டியில இருங்க. நீங்க இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கூடவே வந்துருங்கன்னு. உங்க பொண்ணு லீவுக்கு வர வரைக்கும் நீங்க ஏன் கூட தங்கிருக்க வாங்க. இந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு தான் சங்கரன் இருக்காருல்ல.